and blessings come, honor God. பேதுரு அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னு அவன் மனசு அடிச்சிச்சு. அவன் சந்தோஷமா இல்லை. அவன் சொல்றான், பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்கப்பா, என் கூட பக்கத்தில் இருக்காதீங்க. இதுக்கு நான் பாத்திரவான் இல்லை, இந்த வேலைக்கு நான் பாத்திரவான் இல்லை, இந்த பணத்துக்கு நான் பாத்திரவான் இல்லை, இன்னைக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கு இதுக்கு நான் பாத்திரவான் இல்லை, இது என் தகுதிக்கு மிஞ்சின வேலை, இது என் தகுதிக்கு அப்பாற்பட்ட காரியம். ஆண்டவர் கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம் உனக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரும். உனக்குள்ள ஒரு கிராட்டிடியூடு கொண்டு வரும், நன்றி அறிதல் உனக்குள்ள கொண்டு வரும். நீ எதுவுமே இல்லாம நீ உன்னை பிரைடா காட்ட, நீ ஒரு பெரிய ஆளுன்னு உன்னை நினைக்கிறனால நீ வாங்கி இருக்குது டெவிலோட ஆஃபர். கர்த்தர் கிட்ட இருந்து வந்தது உன் இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும். அடுத்த வசனமே பைபிள்ல போட்டிருக்கு. பேதுரு அந்த மீன் எல்லாத்தையும் விட்டு அவரு பின்னாடி போனான். பைபிள்ல போட்டிருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு, எதுக்காக ராம் முழுவதும் பிரயாசப்பட்டனோ, எதுக்காக ராம் முழுவதும் கஷ்டப்பட்டனோ, அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போற அளவுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் அவரை விட அவனுக்கு பெருசா இருக்கல. பேதுருக்கு இயேசு அவ்வளவு பெருசா இருந்தாரு. He was big to him, not the blessings. அதை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பின்னாடி போக தயாரா இருந்தார்.